இப்போ விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கும்போது அவங்க அதுக்கு எவ்வளோ தயாரிப்பாக போக வேண்டியிருக்கு? ஸோ இப்போ வந்து விண்வெளியில வந்து யார் போனாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்து சுமார் ஒரு 6 மாத காலம் பூமியில ட்ரெய்னிங் நடக்கும். 2 விதமான ட்ரெய்னிங். அதாவது வந்து ஒண்ணு வந்து அந்த விண்வெளி நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்க இவங்க போய் என்ன பண்ணணும்? நம்ம அங்க போனோம்னா, நம்ம அங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம். ஸோ அந்த ஆராய்ச்சி கருவிய எப்படி நம்ம இயக்கணும்? அல்லது அந்த விஷயங்கள எப்படி ம். செய்யணும்? இதெல்லாமே வந்து இங்க வந்து 6 மாதத்துக்கு மேல ஒரு பயிற்சி நடக்கும். ஸோ அதனால யாரையாவது கூப்பிட்டு அப்படி உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட மாட்டாங்க. ஸோ இது வந்து ரைட். ஒரு ஒரு விஷயம். ஸோ அங்க நம்ம விண்வெளி நிலையத்துக்குள்ள போயிட்டோம்னா, அதாவது வந்து விண்வெளியில நம்ம போனோம்னா, நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் வந்து ஒரு விண்வெளி நிலையம் வந்து பூமிய சுத்திட்டு இருக்கும். இந்த விண்வெளி நிலையம், ம். அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவ பூமிய சுத்தும். ஓ! ஸோ ரைட். அப்படின்னா ஒரு நாள்ல வந்து அவங்க சுமார் 16 முறை சூரிய உதயம், சூரிய மறையறத பார்ப்பாங்க. ஸோ நீங்க அங்க விண்வெளியில போனீங்கன்னா மிதப்பீங்க. ஆ. ஏன்னா ஃப்ரீ ஃபால்ல இருக்கிறதுனால. ஸோ அப்போ வந்து நம்ம பூமியிலனா நம்ம வந்து பூமி வந்து நம்ம உடல புடிச்சு இழுக்குது இல்லையா? அந்த இழுக்கிறதுனால நம்முடைய முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ் மாரி ஷேப்ல இருக்கும். ஆ. அங்க அந்த மாரி ஒரு இழுப்பு இல்ல. ஆமா, இழுவிசை இல்ல. ஆமா. ஸோ அப்ப வந்து அந்த முதுகு தண்டு விரிஞ்சு நேரா ஒரு லைன் மாரி ஆயிடும். ஸோ அந்த நேரா ஒரு லைன் மாரி ஆகுறதுனால, நம்ம உயரமே அதிகமாயிடும். சில சென்டிமீட்டர் உயரம் அதிகமாயிடும். உயர்ந்துருவாங்க. ஓ! 2வது வந்து இப்போ நம்ம பூமியில வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்த புடிச்சு இழுக்கிறதுனால, ரத்தம்லாம் கால்ல அதிகமாகும். தலைப்பகுதியில கொஞ்சம் கம்மியாவும் குறைவாகவும் இருக்கும். இருக்கும். ஆமா. ஆனா, அங்க மிதக்கும்போது உடம்பு ஃபுல்லா ஒரே மாரி ஒரே அளவுக்கு தான் இருக்கும். பரவும். ரத்த ஓட்டம்ங்கிறது. எல்லா பகுதிகளுக்கும் ஒரே விதமா இருக்கும். ஒரே விதமா ஆயிடும். அப்போ வந்து இயல்புக்கு அதிகமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலையில ரத்தம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ண புஷ் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும். ம். ம். உங்களுடைய விஷன் எல்லாமே கன்ஃப்யூஷன்ல ஓகே. இருக்கும். ஒரு 2 நாள்ல செட் ஆயிடும். ஓகே.